என் வழி தனி வழி பகுதியில் வித்தியாசமான வேலைவாய்ப்புகள், சுவாரஸ்யமான வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை பார்த்து வருகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், தாவர ஆராய்ச்சி பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம். நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம். இது ஒரு இந்திய அரசு சார்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூடெல்லியில் இருக்குது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ICAR அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிற நிறுவனத்தோட சார்ந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வந்து ரிசர்ச் அசோசியேட் கேட்குறாங்க. இந்த ரிசர்ச் அசோசியேட்டுக்கு வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி வந்து PhD இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா MSc MTech இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து வயது வரம்பு 35 வயது வரைக்கும் இல்லை நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். அதே மாதிரி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது இந்த மாதிரி தாவர ஆராய்ச்சிகள், இந்த தாவர ஆராய்ச்சிகள் என்ன மாதிரி ஆராய்ச்சிகள்னால் DNA RNA போன்ற கூறுகளை ஆராய்ச்சி செய்து பயோடெக்னாலஜிக்கு உதவக்கூடிய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் ப்ரெஃபரபிள், சால சிறந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சம்பளமும் பார்த்திங்கன்னா இந்த PhD பண்ணவங்களுக்கு 40,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த MSc MTech பண்ணவங்களுக்கு 38,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த MSc படித்தவங்க பார்த்திங்கன்னா BSc 3 வருட படிப்பு படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி 3 வருட BSc படித்து MSc முடித்தவங்க வந்து நெட் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாலுமே இது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு தொழில். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஆராய்ச்சி, விவசாய ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அந்த விவசாயத்துக்கு நம்ம சார்ந்த விதத்தில் நிறைய உதவி செய்ய போகிறோம். அந்த மாதிரி உதவிகளாக இருக்கிறதுனால இந்த வேலையும் சுவாரஸ்யமாக இருக்கும், சம்பளமும் கிடைக்கும், ஒரு ஆராய்ச்சி பணியிலும் ஈடுபட்ட சந்தோஷம் கிடைக்கும். அது இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரி மேலும் சிறந்த வேலைவாய்ப்புகளை என் வழி தனி வழி பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம்.